வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உனக்கே தெரியாமல் உன்னை ஒரு நபர் விரும்பிக் கொண்டிருக்கின்றார். அவர் யாரென்று தெரிந்தால் நீ வாயடைத்து போகத்தான் செய்வாய். உன்னை விரும்புகின்ற இவரினுடைய அன்பு உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டுமல்லவா? உன்னை விரும்புகின்றவர் யாரென்று உனக்கு தெரிந்தால்தானே அதில் முழுமையான சந்தோஷம் உனக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள நினைக்கும் பொழுது உன் அப்பன் கந்தன் உனக்கு இதனை சொல்லிவிட வேண்டி வருவதில் எந்த தவறும் இல்லை அல்லவா? உனக்காக எப்பொழுதுமே நான் உன்னை தேடி வருகின்ற நேரத்தில் இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு நிலையான புரிதலை எப்பொழுதுமே நிறைவாக கொடுக்கும் அல்லவா? கந்தனிருந்து உன் வெற்றியை உறுதிப்படுத்தக்கூடிய இந்த காலம் என் பிள்ளை, எந்த சூழ்நிலையிலும் எதையும் எண்ணி நீ வருந்தக்கூடாது. அப்பன் முருகன் உனக்காக உன் முன்னால் நிற்கும் இந்த தருணத்தில் நீ எதையுமே நினைத்து கலங்காமல் என் வார்த்தைகளை முழுமையாக கேள். கந்தன் இன்று உனக்கு என்ன சொல்ல எண்ணினாலும் அதை நான் முழுமையாக உன் வாழ்க்கையாக மாற்றிவிட எப்பொழுதுமே தயாராக இருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. அப்பனின் அன்பு உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டிய காலம். என் பிள்ளை, நீ ஆசைப்பட்ட ஒவ்வொன்றிலும் உனக்கு நிறைவான மகிழ்ச்சி கிடைக்க வேண்டிய காலம். என்ன வேண்டும் என்று நீ எதிர்பார்த்திருந்தாயோ அவை ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக தேடி வரும் என்பதனை மறந்து விடாதே. இந்த நிலை மாறி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக உனக்கென கிடைக்கக்கூடிய காலம். கந்தன் உன்னை தேடி வந்துவிட்ட இந்த பேரதிர்ஷ்ட நேரம். என் பிள்ளையை, எதற்கெடுத்தாலும் கலங்கிக் கொண்டிருப்பதை விட, எதற்கெடுத்தாலும் மனம் வருந்தி கொண்டிருப்பதை விட, உனக்கென்று நான் எப்பொழுதும் உன் முன்னால் வந்து சேர்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய அன்பையும் நம்பிக்கையையும் எனக்கு நீ வெளிப்படுத்து. இந்த கந்தன் மீது நீ கொண்ட அன்பு உனக்கு எல்லா சூழ்நிலைகளையும் நீ விரும்பியதை விரும்பியபடியே உனக்கு கொண்டு வந்து தரும். எல்லா நிலையிலும் நீ ஆசைப்படுகின்ற வெற்றியை உனக்கு நிச்சயமாக என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, எப்பொழுதுமே நான் இருக்கும் இந்த நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கவில்லை என்று நீ யோசிக்கிறாய் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு தீய விஷயம் உன்னை சுற்றி நடக்கிறது என்று அர்த்தம். எதிர்மறையான விஷயம் ஏதோ ஒன்று உன் வாழ்க்கையிலிருந்து உன்னை ஆட்டி படைக்கிறது என்று அர்த்தம். என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் என் பிள்ளையினுடைய மனநிலையை மாற்றிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம். இனி எதையுமே என் பிள்ளை நீ அவ்வளவு சுலபமாக விட்டுவிட முடியாதல்லவா? எந்த ஒரு மாற்றத்தையும் அவ்வளவு எளிதில் என் பிள்ளை நீ சந்தித்து விட முடியாது. இந்த வாழ்க்கை உனக்கென தருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக உணரத்தான் வேண்டும். உனக்கென்று நான் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக பெற்றிடத்தான் வேண்டும். எது வேண்டாம் என்று நீ நினைக்கிறாயோ அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன் வாழ்க்கை உனக்குரிய மாற்றத்தை கொடுப்பதை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக என் குழந்தை, ஏதுவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கந்தன் நிற்கும் காலம் உனக்கு எல்லா நிலைகளிலும் நீ விரும்பியவற்றை உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கிறதல்லவா? அப்பன் எந்த இடத்திலும் உனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து கொண்டு வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை வேண்டும் என்றே வேதனைப்படுத்த நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நான் உன்னை உடனிருந்து காப்பாற்றி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை பலவிதமான இன்னல்களையும் சோதனைகளையும் கொடுக்கத்தான் செய்யும். பலவிதமான துன்பங்களை கொடுத்து உன்னை காயப்படுத்தத்தான் நினைக்கும். ஆனால் நீ தெய்வ அருள் பெற்ற குழந்தை அல்லவா? தெய்வத்திடமிருந்து எல்லா நம்பிக்கைகளையும் பெறுகின்ற குழந்தை அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து என் பிள்ளை நீ சரியான புரிதலை எப்பொழுதுமே நிறைவாக என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை தேடி என்ன கிடைத்தாலும், உன்னை சூழ்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து நீ பெறக்கூடிய உனக்கான மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற்றுவிட வேண்டும் அல்லவா?
வாழ்க்கை பல வேதனைகளையும் பல சோதனைகளையும் உனக்கு கொடுக்கும் பொழுது அந்த இடத்தில் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கை மட்டும்தான் உன்னை காப்பாற்றும். அந்த நேரம் உனக்குள் இருக்கின்ற நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் உன்னை நல்வழிப்படுத்தும். உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டு கொண்டு வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ இடர்களை களைந்து உன்னை நான் நம்பிக்கை என்னும் பாதையில் நல்லபடியாக அழைத்து வந்திருக்கின்றேன். எத்தனையோ கஷ்டங்களையும் சோதனைகளையும் மீறி என் பிள்ளை உனக்கான வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற மகிழ்ச்சியை நான் எப்பொழுதும் உனக்கு சரியாக கொடுத்திருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இனிமேலும் எதற்கும் நீ கலங்கிவிடக்கூடாது. எதற்கும் என் பிள்ளை நிச்சயமாக நீ வருந்திவிடக்கூடாது. உன்னை சுற்றிலும் நான் எதையும் கொடுப்பேன். உன்னை தேடியும் நான் எந்த ஒரு அதிசயத்தையும் நடத்துவேன். கந்தன் எந்த இடத்திலும் உனக்கு கை கொடுப்பேன் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும். என் குழந்தையே, உன்னை யாரெல்லாம் வருத்தமடைய செய்தார்களோ, யாரெல்லாம் உனக்குள் காயத்தை கொடுத்து உன்னை வேதனைப்படுத்தினார்களோ, அவர்கள் எல்லோருமே இனி முன்னின்று உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை நம்பிக்கையோடு கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. மிகச்சரியான எண்ணங்களோடு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமும் ஒரு நாள் சரியாக மாறும். எல்லாமும் ஒரு நாள் நிலையானதாக இருக்கும். எல்லாமும் ஒரு நாள் உனக்குரிய வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கும். இதை உணரும்போது உனக்கு அத்தனையிலும் மிகப்பெரிய நம்பிக்கையும் சேர்ந்தே பிறக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த காலம் உன் வாழ்க்கையை உனக்கு என்னவாக எடுத்து சொல்லியதோ அதையெல்லாம் இனி உனக்கு நிறைவான புரிதலோடு உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியில்லாத விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகச்சரியான வெற்றியை கொடுக்கும் காலம் என்பதனை நீ மறந்து விடாதே. கந்தனிருந்து உனக்கு எதை சொன்னாலும், அப்பன் முருகன் நான் இன்று உனக்கு எதை நடத்தினாலும், இவை அத்தனையும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை எப்பொழுதும் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். மிகச்சரியான உண்மைகளை எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்றோடு உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் முடியும். எல்லா நிலையிலும் என் பிள்ளைக்கு வெற்றி கிடைக்கும். சரி, இதுவெல்லாம் ஒருபுறம் இருக்க, உனக்கே தெரியாமல் உன்னை விரும்புகின்ற ஒருவரை நீ யாரென்று கண்டு கொள்ள வேண்டிய நேரம் இது அல்லவா? என் பிள்ளையை, இத்தனையையும் சொல்லிய பிறகு யார் உன்னை விரும்புகிறார்கள் என்று உனக்கு புரியவில்லையா? உன் அப்பன் இந்த கந்தன் நான் தான் உன் மீது அன்பு வைத்து உன்னை தேடி தேடி வருகின்றேன். என் பிள்ளையாக உன்னை நான் ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நின்று நான் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை. எந்த நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் மீது நான் கொண்ட அன்பு வார்த்தைகளால் சொல்லி விவரிக்க முடியாத ஒரு அன்பு. உன் மீது நான் கொண்ட நம்பிக்கை வார்த்தைகளால் சொல்லிவிடவே முடியாத ஒரு நம்பிக்கை. இந்த நேரம் இனி எல்லாமுமே உனக்கு நீ விரும்பிய புரிதலை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரியாக எதிர்கொண்டால் அது போதும். வெற்றி என்ற ஒன்றை எப்பொழுதும் நீ முழுமையாகவும் உறுதியாகவும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கிறேன். கந்தன் எப்பொழுதும் உன் மீது அன்பு கொண்டு உன்னை தேடி வருகிறேன். கந்தனின் அன்பு எப்பொழுதும் உனக்கு நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கிறது. இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். அப்பன் உன்னை தேடி வந்திட்டு தருகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நினைத்து ஒருபோதும் என் குழந்தை நீ வருந்த வேண்டாம். எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணரும் தருணம். இனி எப்பொழுதும் நான் வந்து நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை இனி நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும். யாரும் இல்லை என்று நினைக்காதே. நீ எந்த தெய்வத்தை மனதார நினைக்கின்றாயோ அந்த தெய்வம் எப்பொழுதும் உனக்கு துணையாக நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அந்த தெய்வம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனதான உண்மைகளை உனக்கு எப்பொழுதும் நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்றுமே நான் நடத்துவேன். இந்த வாழ்க்கையின் வெற்றிகளை என்றுமே நான் உனக்கு உணர்த்தி சொல்லுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும்.
வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா.